அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கமம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம். அனைவருக்கும் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அன்பு வணக்கங்கள். ஓகேங்களா, நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 4 டிஎன்பி சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்க யூனிட் 4. கடந்த வீடியோவில் யூனிட் 4 சம்மந்தமாக சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்துருப்போம். ஓகேங்களா, அதன் தொடர்ச்சியாக சிந்து சமவெளி நாகரிகத்தின் தொடர்ச்சியாக அதுக்கடுத்து கொடுக்குற டாபிக் என்னமா, குப்தர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வீடியோவில் நம்ம குப்தர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம். இந்த வீடியோவில் குப்தர்கள் பார்க்க போகிறோம். இதுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் குப்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. எங்க நதிக்கரை ஓரம் குழுக்களாக வாழ்ந்தாங்க. மக்கள் குழுக்கள் வாழ்ந்து வந்தாங்க. இந்த குப்தர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபரின் ஆட்சி அல்லது முடியாட்சி, ஒரு மன்னனின் கீழ் அந்த ஆட்சி நிர்வாகமானது இருக்கும். ஆனால் சிந்து சமவெளி நாகரிகத்தில் என்ன இல்லை, மன்னனின் கீழ் ஆட்சி நிர்வாகம் இல்லை. ஓகேங்களா, இதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் குப்தர்களுக்கும் வித்தியாசம். சரிங்க சார், ஒரு தனிநபரின் ஆட்சி, ஓகேங்களா, ஒரு தனிநபரின் ஆட்சி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மன்னராட்சி குப்தர் காலத்தில் தான் வந்தா அப்படின்னா இல்லைங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வரலாற்றிலே 16 மகா ஜனபதங்கள் என்று சொல்லக்கூடிய ஜனபதங்களின் ஆட்சி. அந்த ஜனபதங்கள் ஆட்சி எப்படி தொடங்கும்னா, ஒரு குழு ஆட்சியாக தொடங்கும். ஒரு குழுக்கள் ஆட்சி செய்வாங்க. அதன் பிறகு ஜனபதங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மகத பேரரசுலாம் வந்து பார்த்தா தனிநபர் ஆட்சி வரும். 16 ஜனபதங்கள், 16 மகா ஜனபதங்களில் மகத பேரரசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் ஆட்சி இருக்கும். ஓகேங்களா, அந்த வரலாற்றில் முதல் முறையாக அப்போ தான் வந்து பார்த்தா தனிநபர் ஆட்சி தொடங்குது. அது வந்து வரலாற்று காலத்தில். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், குப்தர்களில் அதே டிட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்களில் ஒரு தனிநபர் ஆட்சி அல்லது மன்னராட்சி தொடங்கப்படும். சரிங்க சார், இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, சப்ஜெக்ட் என்ன இருக்குது, குப்தர்கள். சரிங்க, இந்த குப்தர்கள் வார்த்தை என்ன சொல்ல வருது, குப்தர்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்தர் என்ற சொல்லுக்கு என்ன மீனிங்னா ஆளுநர்கள். குப்தர்கள் என்பது ஆளுநர்கள் அல்லது பாதுகாவலர் என்று பொருள். ஓகேங்களா, குப்தர் என்ற சொல்லுக்கு என்ன மீனிங், ஆளுநர்கள் அல்லது பாதுகாவலர் என்பது மீனிங். ஓகேங்க சார், இந்த குப்தர்கள் யாரு, இந்த குப்தர்கள் யாருங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 விதமான கருத்துக்கள் தெரியப்படுது. வரலாற்றை நம்ம பார்க்கும்போது 2 விதமான கருத்துக்கள் தெரியப்படுது. ஒன்று என்ன சொல்றாங்கன்னா, மௌரிய பேரரசின் வழித்தோன்றலாக இருக்கலாம், மௌரிய பேரரசின் வழித்தோன்றல்களாக இவங்க இருக்கலாம் குப்தர்கள். இரண்டாவது என்னன்னா, ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பேரரசை உருவாக்கியவர்கள், ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு பேரரசை, குப்த பேரரசை உருவாக்கியவர்கள் என்று 2 கருத்துக்கள் இருக்கு. ஓகேங்களா, முதல்ல மௌரிய பேரரசுன்னு சொல்றீங்களா சார், என்ன ரீசன், காரணம் கேட்பாங்கல்ல. இப்போ குப்த பேரரசு மௌரிய பேரரசின் வழித்தோன்றலாக இருக்கலாம்னு சொல்றீங்க, என்ன ரீசனாக இருக்கலாம். ஒரு 2 காரணம் சொல்றாங்க. ஒன்று என்னன்னா சந்திரகுப்தர். ஓகேங்களா, சந்திரகுப்த மௌரியர். ஓகேங்களா, சந்திரகுப்த மௌரியர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர். இந்த ஒரு நேம் பாருங்களேன், சந்திரகுப்தர் அப்படின்ற நேம் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்களையும் ரிப்பீட் ஆகும். குப்தர்களில் 1ஆம் சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர் என்று இரண்டு அரசர்கள் வருவாங்க. இதை பேஸ் பண்ணி இவங்க மௌரியர்களின் வழித்தோன்றலாக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒரு காரணம். இரண்டாவது காரணம் பாருங்களேன், இரண்டாவது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, குப்தர், அதாவது மௌரிய பேரரசுல குப்தர்கள் என்ற அதிகாரிகள் செயல்பட்டாங்க, அதிகாரிகள் இருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த குப்தர்கள் தான் பிற்காலத்தில் குப்த பேரரசா உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு குப்த பேரரசா உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணங்கள் இருக்குது. ஓகேங்களா, இதை பாருங்களேன், மௌரிய பேரரசு என்பது கிமுல இருக்கும், இந்திய வரலாற்றில் கிமுல. ஆனால் குப்த பேரரசு என்பது கிபி 240 தோற்றுவிக்கப்பட்டது. குப்த பேரரசு என்பது கிபியில் தோற்றுவிக்கப்பட்டது. இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இது கிமுல சொன்ன ஆட்சி, கிமுல நடந்த ஆட்சி மௌரிய பேரரசா இருக்கு. இது வந்து கிபியில் நடந்த ஆட்சியா இருக்கு. ஓகேங்களா, இதனால மௌரிய பேரரசா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப என்ன சார் நம்ம பார்க்கணும், என்ன நம்மளுக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்தர்கள் எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு அரசை உருவாக்கி அதை பேரரசாய் கட்டமைத்தவர்கள் தான் இந்த குப்த பேரரசு. ஓகேங்களா, குப்தர்கள் என்னன்னு சொல்லிட்டு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். என்னங்க குப்தர்கள் என்ற சொல்லுக்கு என்ன மீனிங், ஆளுநர்கள் அல்லது பாதுகாவலர் என்பது மீனிங். குப்தர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான கருத்துக்கள் காணப்படுது. அதில் நம்ம எது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குதுன்னா, எளிய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு பேரரசை கட்டமைத்தவர்கள். ஓகேங்களா, இதுதான் வந்து வரலாற்றாளர் பலரால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குது. எங்க எளிய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு பேரரசை உருவாக்குனாங்க. சரிங்க சார், குப்தர் காலத்தை இந்தியாவில் எப்படி சார் அழைக்கிறாங்க, குப்தர் காலத்தை இந்தியாவை எப்படி அழைக்கிறாங்கன்னா, குப்தர் காலம் என்பது இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கிறாங்க. குப்தர் காலம் என்பது இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கிறாங்க. ஏன் சார், என்ன ரீசன், பொதுவாக பொற்காலம் என்ன சொல்லுவாங்க, மக்கள் வந்து சந்தோஷமா வாழணும், மக்களுக்கான அடிப்படை தேவைகள் கிடைக்கணும். ஓகேங்களா, அடிப்படை தேவை என்ன, உணவு, உடை, இருப்பிடம் சொல்றது நம்ம தற்காலம் சொல்றோம். அந்த அடிப்படை தேவை மக்களுக்கு கிடைக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் கிடைச்சா மக்கள் காலம் அந்த பொற்காலம், அதாவது குப்தர் காலம் பொற்காலம் சொல்லலாம். ஆனால் இங்கே எதை பேஸ் பண்ணி குப்தர் காலம் பொற்காலம் என்று சொல்றாங்கன்னா, குப்தர் காலத்தில் கலை, இலக்கியம், அறிவியல், மருத்துவம் எல்லாமே ஒரு உச்சத்தில் இருந்தது. ஓகேங்களா, கலை, இலக்கியம், அறிவியல், மருத்துவம் மற்றும் வானியல் எல்லாமே வந்து பார்த்தா உச்சத்தில் இருந்து அந்த பேஸ் பண்ணி தான் என்ன சொல்றாங்க, குப்தர் காலம் என்பது இந்தியாவின் ஒரு பொற்காலம் என்று சொல்றாங்க. மக்களை பேஸ் பண்ணி இல்லை, மக்கள் வாழ்ந்த முறையை பேஸ் பண்ணி இல்லை. மக்கள் வாழ்ந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துன்புற்று தான் வாழ்ந்தாங்க. இன்புற்று வாழாமல் துன்புற்று தான் வாழாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா குப்த பேரரசில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வரிகள் விதிக்கப்படும்.
விவசாயிகள் மீதும் பொதுமக்கள் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வரிகள் எங்கே விதிக்கப்படும்? குப்த அரசில் விதிக்கப்படும். இதனால் மக்கள் துன்புற்றுறாங்க, விவசாயிகள் துன்புற்றுறாங்க வரிகளால். அப்போ எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க பாருமா, குப்த பேரரசு என்பது பொற்காலம் என்பது கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் வானியல் பொறுத்து, அந்த கலை பேஸ் பண்ணி பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்தை இந்தியாவின் பொற்காலமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து குப்தர்களுடைய முன்னுரை. இப்போ வந்து நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? குப்தர்கள் யார் குப்த பேரரசை யார் தோற்றுவிச்சது? ஓகேங்களா? குப்த பேரரசை ஸ்ரீகுப்தர், குப்த பேரரசை ஸ்ரீகுப்தர் கிபி 240 தோற்றுவிக்கிறாரு. ஓகேங்களா? குப்த பேரரசை தோற்றுவித்த யாருன்னா ஸ்ரீகுப்தர். அதாவது சொன்ன பார்த்தீங்களா, எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர். ஸ்ரீகுப்தர் என்பது பேக்ரவுண்டில் பார்க்கும்போது ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர். ஓகேங்களா? அவர் தான் முதல்ல கிபி 240 குப்த பேரரசை தோற்றுவிக்கிறார். ஓகேங்களா? இவரை பற்றி வேற என்ன சார் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் தன்னுடைய நாணயங்கள், குப்த பேரரசில் முதல்ல நாணயங்கள் வெளியிட்டவர் வந்து ஸ்ரீகுப்தர் தான். அது அந்த அந்த வகையில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, குப்த பேரரசின் எந்த அரசர் வந்து முதல் நாணயங்கள் இடம்பெற்றார், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? குப்த அரசர்களில் முதல் நாணயங்கள் இடம்பெற்ற அரசர் யார்? குப்த அரசர்களில் முதலில் நாணயங்கள் இடம்பெற்ற அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகுப்தர் தான். ஓகேங்களா? இவர் எந்த இடத்துல சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி நிறுவுறாரு, குப்த பேரரசு நிறுவுறாரு, கிபி 240 நிறுவுறாரு. எந்த இடத்துல? வங்காளம் மற்றும் பீகார் பகுதியில் யார் நிறுவுது? ஸ்ரீகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா குப்த பேரரசை நிறுவுறாரு, வங்காளம் மற்றும் பீகாரில். இதன் பிறகு ஸ்ரீகுப்தர் பற்றி பார்க்கும்போது பெருசாக படையெடுப்புகள் எதுவும் மேற்கொள்ளவில்லை. ஓகேங்களா? ஸ்ரீகுப்தர் என்பவர் படையெடுப்புகள் எதுவும் மேற்கொள்ளவில்லை. ஒரு அரசுக்கான கட்டமைப்பை, அடிப்படை பேஸ் போகிறாங்க. அதாவது குப்த பேரரசுக்கு ஒரு பேஸ் அமைக்கிறவர் தான் நம்ம ஸ்ரீகுப்தர். இதை பற்றி இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா, இவர் மகாராஜா என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டார். ஸ்ரீகுப்தர் என்பவர் தன்னை மகாராஜா என்று அழைத்துக் கொண்டார் அல்லது பட்டத்தை சூட்டிக் கொண்டார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தரோட முக்கியத்துவம். படையெடுப்பது மேற்கொள்ளதுனால அதை பற்றி நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம பார்த்தால அதன் பிறகு யார் வரது? இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 240 முதல் 280 வரை ஆட்சி புரிகிறாரு. இதன் பிறகு கடோத்கஜர். ஓகேங்களா? கடோத்கஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தருடைய மகன். ஸ்ரீகுப்தருடைய மகன் தான் கடோத்கஜர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 280 முதல் 319 வரை ஆட்சி புரிகிறாரு. எங்க நம்ம குப்த பேரரசுல கிபி 280 முதல் 319 வரை யார் ஆட்சி புரியுது? நம்ம கடோத்கஜர் ஆட்சி புரிகிறாரு. கடோத்கஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தரோட மகன். வேற என்ன சார் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னேன் மகாஜனபதங்கள், 16 மகாஜனபதங்கள், அதில் ஒன்றான மகத பேரரசை கைப்பற்றியவர் இவர் தான். ஓகேங்களா? யார்? கடோத்கஜர் தான் மகத பேரரசை கைப்பற்றினார். அது பாருங்களேன், மகத பேரரசை கைப்பற்றுகிறார். அதன் பிறகு வேற என்ன முக்கியம்னா, இவர் என்ன பண்ணாரு? தன்னை மகாராஜா என்று அழைத்துக் கொண்டார். இவர் யாரு? கடோத்கஜரும் தன்னை மகாராஜா என்று அழைத்துக் கொண்டார். இவரை பத்தி பார்க்கறதுல அவர் தான் முக்கியம். இப்போ பாருங்களேன், ஸ்ரீகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் போறாரு. அதன் பிறகு கடோத்கஜர் என்ன பண்றாரு? ஒரு சிறு படையெடுப்பு. ஓகேங்களா? மகதம் என்பது பீகார் பகுதியில் இருந்த ஒரு அரசு. ஓகேங்களா? அந்த அரசை கைப்பற்றதுனால பீகார் பகுதி முழுவதும் குப்த அரசு கையில வந்தது. ஓகேங்களா? இதன் பிறகு யார் வருதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடோத்கஜருடைய மகன் தான் முதலாம் சந்திரகுப்தர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 319 அரியணை ஏறுகிறார். இருந்தாலும் பிப்ரவரி 26 320 தான் முறையாக தன்னை மன்னராக முடிசூடி கொள்கிறார். யாரு? முதலாம் சந்திரகுப்தர். கிபி 319 கிபி 335 வரை ஆட்சி புரிகிறார். ஓகேங்களா? யாரு? முதலாம் சந்திரகுப்தர் கிபி 319 முதல் கிபி 335 வரை ஆட்சி புரிகிறார். இவர் முடிசூடி கொண்ட நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 26 கிபி 320 முடிசூடி கொள்கிறார். தன்னை ஒரு குப்த மன்னராக முடிசூடி கொள்கிறார். இவருக்கு என்ன சார்? முதலாம் சந்திரகுப்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடோத்கஜர் மகன் சொன்னேன். ஓகேங்களா? வட இந்தியாவில் மிக வலிமையான குப்த பேரரசை உருவாக்கியவர் முதலாம் சந்திரகுப்தர் தான். முதல்ல அரசாக இருக்குது பாருங்களேன். ஸ்ரீகுப்தர் ஆரம்பிக்கும் போது ஒரு அரசாக இருக்குது அரசு. அதன் பிறகு கடோத்கஜர் ஆட்சி காலத்திலையும் ஒரு அரசாக தான் இருக்குது. முதலாக ஒரு பேரரசாக குப்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பேரரசு நிலைக்கு எப்போ வராங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் காலகட்டத்தில் தான் பேரரசு நிலைக்கு வராங்க. அது என்ன சார்? அரசுனா என்ன, பேரரசுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு என்பது முதல்ல தோற்றுவிக்கப்படக்கூடிய ஒரு குறுநில பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேரரசுனா என்னன்னா, அந்த குறுநிலம், அந்த ஒரு குறுகிய நிலம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிலமாக ஓகேங்களா உருவாக்கப்படும் போது அது பேரரசாக விரிவடையுது. ஓகேங்களா? பேரரசாக விரிவாக்கம் அடையுது. அந்த வகையில் பார்க்கும்போது பேரரசாக விரிவாக்கம் செய்தவர் யார் தான் முதலாம் சந்திரகுப்தர். இவர் எப்படி சார் பேரரசாக விரிவாக்கம் செஞ்சார்? இவர் வந்து பாருங்களேன், கடோத்கஜர் வந்து பார்த்தா மகத பேரரசை கைப்பற்றுகிறார். அதன் மூலமாக ஒரு சிறு பகுதியை கைப்பற்றுகிறார். மகத பேரரசை கைப்பற்றுவதன் மூலம் பீகாரை கைப்பற்றுகிறார். இவர் என்ன பண்றாரு? படையெடுப்பு மேற்கொள்றாரா? இல்லை. என்ன பண்றாருன்னா
திருமண உறவின் மூலம் தனது அரசை வலிமைப்படுத்துகிறார், விரிவாக்குகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன திருமண உறவு செய்கிறான்னா குமாரதேவி. ஓகேங்களா, குமாரதேவி என்ற லிச்சாவி அரச குடும்பத்தை சார்ந்த இளவரசி தான் குமாரதேவி. அந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சார்ந்த இளவரசியை இவர் திருமணம் செய்து கொள்வதன் மூலமாக அந்த நிலப்பகுதியானது குப்த அரசருடன் இணைக்கப்படுது. இதன் மூலமாக குப்த அரசானது விரிவாக்கம் அடையுது. குப்த நிலப்பகுதியானது விரிவாக்கம் அடையுது. எங்கன்னு பாருங்களேன், லிச்சாவி அரச குடும்பம் என்பது எங்க இருக்குன்னா, நேபாளம் மற்றும் கங்கை ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி தான் நம்ம லிச்சாவி அரசு குடும்பம். நேபாளம் எங்க இருக்கு? இமயமலை. ஓகேங்களா, நேபாளம் எங்க இருக்கு? இமயமலை. அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கங்கை ஆறு. இந்த இடைப்பட்ட பகுதியை குப்த அரசோட இணைச்சுகிறாரு. யாரு பார்த்தீங்கன்னா, குமாரதேவியை திருமணம் செய்து கொள்வதன் மூலம். ஓகேங்களா, குமாரதேவியை திருமணம் செய்து கொள்வதன் மூலம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க நேபாளம் மற்றும் கங்கை ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதியை தனது குப்த அரசோட இணைச்சுகிறாரு. ஓகேங்களா, இதன் மூலமாக முதல் பேரரசாக முதலாம் சந்திரகுப்தர் இருக்கிறாரு. ஓகேங்களா, முதல் பேரரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் தான். குப்த அரசின் முதல் பேரரசர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் மிக வலிமையான குப்த அரசை நிறுவியவர் இவர் தான். ஓகேங்களா, இவரை பற்றி வேற என்ன சார் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வெளியிட்ட தங்க நாணயங்கள். ஓகேங்களா, இவர் வெளியிட்ட தங்க நாணயங்களில் இவருடைய உருவத்தையும் முதலாம் சந்திரகுப்தரின் உருவத்தையும் தனது மனைவி குமாரதேவியின் உருவத்தையும் பொறித்து வெளியிடுகிறார். ஏற்கனவே ஒரு நாணயங்கள் பற்றி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஸ்ரீகுப்தர் தான் முதல்ல குப்த நாணயங்களை பொறிக்கப்பட்ட முதல் அரசன் பார்த்தோம். குப்த நாணயங்கள் இடம்பெற்ற முதல் அரசன் ஸ்ரீகுப்தர் பார்த்தோம். அதன் பிறகு நாணயங்கள் பற்றி பார்க்கும்போது முதலாம் சந்திரகுப்தர் முக்கியம். என்னென்ன பண்ணாரு? முதலாம் சந்திரகுப்தர் தன்னுடைய உருவத்தையும் தனது மனைவி குமாரதேவியின் உருவத்தையும் பொறித்து வெளியிட்டார். இதுதான் முதலாம் சந்திரகுப்தர் பற்றி தகவல்கள். ஓகேங்களா, இப்போ முதலாம் சந்திரகுப்தரை பற்றி பார்க்கும்போது அவர் பற்றிய காலச்சான்றுகள், முதலாம் சந்திரகுப்தரின் காலச்சான்றுகள் அதிகமாக கிடைக்கப்பெறவில்லைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, யாரை பற்றி? முதலாம் சந்திரகுப்தர் பற்றி. எப்படி சார் அப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பின்னாடி வந்த இவர் மகனான யாரு? சமுத்திரகுப்தர் வருவார். அவருடைய மகன் சமுத்திரகுப்தரின் மகன் இரண்டாம் சந்திரகுப்தர். அவங்கள வச்சு தான், இவங்க 2 பேரை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர், அது முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்காரு, கடோத்கச்சருக்கும் சமுத்திரகுப்தரும் இடையில ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் அப்படி வந்தவர் தான் முதலாம் சந்திரகுப்தர் என்று ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க வரலாற்றில். ஓகேங்களா, அதில் அந்த வகையில் பார்க்கும்போது முதலாம் சந்திரகுப்தர் காலகட்டத்தில் சான்றுகள் அதிகமாக கிடைக்கப்பெறவில்லை. ஓகேங்களா, அப்புறம் அதுக்கப்புறம் முதலாம் சந்திரகுப்தர் பிறகு யார் வராங்கன்னா சமுத்திரகுப்தர் வராரு. அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போறோம்னா சமுத்திரகுப்தரை பற்றி பார்க்க போறோம். யாரு சமுத்திரகுப்தர்? யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தரின் மகன் தான் சமுத்திரகுப்தர். ஓகேங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 335 அரியணை ஏறுகிறார். கிபி 335 குப்த அரசின் அரியணை ஏறுகிறார் தான் முதலாம் சந்திரகுப்தர். இது சமுத்திரகுப்தர் பார்க்கும்போது ரொம்ப ஒரு டாப்பிக்காக பார்க்கணும். ஓகேங்களா, அதை வந்து சமுத்திரகுப்தரின் தகவல்களை ஒரு சிறு தலைப்புகளாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, அந்த வகையில் பார்க்கும்போது முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படையெடுப்புகள். ஓகேங்களா, படையெடுப்புகள். இரண்டாவது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டு பார்க்கணும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியிட்ட நாணயங்கள். ஓகேங்களா, அவர் வெளியிட்ட நாணயங்கள். இவ்வாறு அவரை பற்றி தகவல்களை ஒரு திரு தலைப்பிலாக நம்ம பிரிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குப்த அரசின் மிக சிறந்த அரசராக கருதப்படுவார் சமுத்திரகுப்தர். அவர் சமுத்திரகுப்தத்தை பார்க்கும்போது படையெடுப்புகள் ரொம்ப ஃபேமஸ். படையெடுப்புகளால் அவர் ரொம்ப சிறப்பு மிக்கவர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுவார் இவர் சமுத்திரகுப்தர். எதை வச்சு? படையெடுப்புகளை வச்சு தான் இந்தியாவின் நெப்போலியன் என்று சமுத்திரகுப்தர் அழைப்பாங்க. யார் அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றறிஞரான V.S. ஸ்மித் சொல்வார். V.S. ஸ்மித் என்ன சொல்வார்னா சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் என்று சொல்வார். எதை வச்சு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படையெடுப்புகள். அதனால அவர் தனியாக பார்க்கணும். இரண்டாவது அலகாபாத் தூண் கல்வெட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டு எது சார் பார்க்கணும்? சமுத்திரகுப்தர் படையெடுப்புகள் மற்றும் நிர்வாக முறை எங்க தெரியுதுன்னா நம்மளுக்கு அலகாபாத் தூண் கல்வெட்டுல இருந்து தெரியுது. அதனால அலகாபாத் தூண் கல்வெட்டை ரெண்டாவது பார்க்கணும். என்ன பார்க்கணும்? படையெடுப்புல பத்தி நம்ம தெரியும்னா எங்க போனோம்? அலகாபாத் தூண் கல்வெட்டுக்கு போகணும். படையெடுப்பு மட்டுமா இருக்கு? இல்ல, நிர்வாக முறை, சமகால உறவுகள், சமுத்திரகுப்தரின் சமகால உறவுகள் மற்றும் நிர்வாக முறை எங்க இருக்கு? அலகாபாத் தூண் கல்வெட்டுல இருக்கு. அதன் பிறகு நாணயங்கள் சார் நம்ம தனியாக பிரிக்கிறோம். இது முன்னாடி 2 பேர் பார்த்தோம், ஸ்ரீகுப்தர் பார்த்தோம். அதன் பிறகு வந்து முதலாம் சந்திரகுப்தர் பத்தி பார்த்தோம். ஓகேங்களா, இந்த 2 பேர்ல வந்து நாணயங்கள் சம்பந்தமா பார்த்தோம். ஓகேங்களா, அதன் பிறகு சமுத்திரகுப்தரை பார்க்கும்போது ஏன் தனியா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்த அரசர்களே அதிகமான தங்க நாணயங்கள் வெளியிட்டவர்னா சமுத்திரகுப்தர் தான். கிட்டத்தட்ட 8 வகையான தங்க நாணயங்கள் வெளியிடுவார். கிட்டத்தட்ட 8 வகையான தங்க நாணயம் வெளியிடுறது யாருமா? சமுத்திரகுப்தர் தான். பாருங்களேன், படையெடுப்புகள் மேற்கொள்வார். அதன் வெற்றிகள் நினைவாக ஒரு நாணயங்கள் வெளியிடுவார். ஓகேங்களா, அதன் மட்டும் இல்லாமல் படையெடுப்புகள் மேற்கொண்டு முடிஞ்ச பிறகு அஸ்வமேத யாகம் நடத்துவார். அஸ்வமேத யாகம்னா குதிரைகளை பலியிடும் ஒரு முறை. அதன் நினைவாக அஸ்வமேத யாகம் நடத்திய நினைவாக ஒரு நாணயங்கள் வெளியிடுவார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இவ்வாறாக 8 வகையான தங்க நாணயங்கள் வெளியிடுவது தான். ஓகேங்களா, இவ்வாறாக சமுத்திரகுப்தர் 8 வகையான தங்க நாணயங்கள் வெளியிடுறது இல்லாமல் அதிகமான குப்த அரசுகளிலே அதிகமான தங்க நாணயங்கள் வெளியிடுவது இவர் தான். ஓகேங்களா, இதன் பிறகு இவரோட வழித்தோன்றலாக முதலாம் குமாரகுப்தர் 5 வகையான தங்க நாணயங்கள் வெளியிடுவார். ஓகேங்களா, அதன் வகையில் பார்க்கும்போது முதலாம் குமாரகுப்தர் எத்தனை வகை தங்க நாணயங்கள் வெளியிடுவார்? 5 வகையான தங்க நாணயங்களை வெளியிடுவார். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரகுப்தர் 8 வகையான தங்க நாணயங்களை வெளியிடுவார். இதனால தான் இவருடைய படையெடுப்பு, அதாவது இவருடைய பற்றிய தகவல்களை நம்ம இவ்வாறாக பிரிச்சுக்கலாம். இது மட்டுமா சார் பார்க்கணும் அப்படி இல்லைன்னா இன்னொரு 2-3 தலைப்புகள் இருக்குது. என்னன்னு பாருங்களேன், மேகவர்மனை பற்றி பார்க்கணும்.
மேகவர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமகால அரசர். சமுத்திரகுப்தரின் இலங்கை ஆட்சி சேர்ந்த சமகால அரசர் தான் மேகவர்மன். இது மட்டும் இல்லாமல் வசுபந்து பற்றி பார்க்கணும். வசுபந்து என்பவர் ஒரு பௌத்த அறிஞர். ஓகேங்களா, வசுபந்து என்பவர் ஒரு பௌத்த அறிஞர். அவர் வசுபந்து என்ற அறிஞரை ஆதரித்தவர் சமுத்திரகுப்தர். இதனால இந்த தலைப்புகளை பார்த்தோன்னா நம்ம சமுத்திரகுப்தர் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக தேர்வு நோக்கில் டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குப்தர்கள் படிக்கணும்னா எல்லாம் படிக்கலாம்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணோம்னா சமுத்திரகுப்தர் மட்டுமே நீங்கள் படிச்சுட்டு போனாலே நிறைய கொஸ்டின் கேட்குறான். மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது எங்கே ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா சமுத்திரகுப்தர் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேற எங்கே சார் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, குப்தர்கள் படிக்கும்போது வேற எங்கே சார் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா பின்னாடி நம்ம பார்க்கக்கூடிய நிர்வாக முறை மற்றும் கலை இலக்கியம் அந்த இடத்துல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கொஷின்ஸ் ஏரியா அங்கேருந்து வருது. அதை தவிர்த்து வேற எங்கே கேட்கலாம், சமுத்திரகுப்தர் பற்றி கேட்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் ரொம்ப ஃபேமஸ். அலகாபாத் தூண் கல்வெட்டில் இடம்பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரால் பொறிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது சமுத்திரகுப்தர் பற்றி நீங்கள் குப்த அரசு முக்கியமானதாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஒன்று பார்த்துட்டு போகலாமா? என்னென்னு பாருங்களேன். முதல்ல படையெடுப்பு. ஓகேங்களா, படையெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரின் படையெடுப்பில் 3 நிலைகளாக பிரிக்கலாங்க. சமுத்திரகுப்தரின் படையெடுப்பில் 3 நிலைகளாக பிரிக்கலாம். நிலை 1 என்ன பாருங்களேன், வட இந்திய படையெடுப்பு 1. நிலை 1ல் வட இந்திய படையெடுப்பு 1. ஓகேங்களா, ரெண்டாவது நிலை தென்னிந்திய படையெடுப்பு. தென்னிந்திய படையெடுப்பு. இங்கே சார் வட இந்திய படையெடுப்பு 1 இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா அப்போது வட இந்திய படையெடுப்பு 2ன்னு ஒன்று இருக்குது. அதுதான் 3வது நிலை. ஓகேங்களா, வட இந்திய படையெடுப்பு 2. ஓகேங்களா, இவ்வாறாக அவருடைய படையெடுப்புல 3 நிலைகளாக பிரிக்கலாம். வட இந்திய படையெடுப்பு 1 என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அவர் மேற்கொண்ட முதல் படையெடுப்பு. சமுத்திரகுப்தர் மேற்கொண்ட முதல் படையெடுப்பு யாருன்னா அச்சுதர் மற்றும் நாகபாணர். ஓகேங்களா, அச்சுதர் மற்றும் நாகபாணர். எங்கன்னா மேலை கங்கை சமவெளி ஆட்சி சேர்ந்த அரசர்கள் தான், குறுநில அரசர்கள் தான் அச்சுதர் மற்றும் நாகபாணர். மேலை கங்கை சமவெளி என்பது மேற்கு கங்கை சமவெளி என்று சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த மேற்கு கங்கை சமவெளி ஆட்சி செய்தவங்க தான் அச்சுதர் மற்றும் நாகபாணர். அந்த ரெண்டு அரசர்கள் மீது தான் சமுத்திரகுப்தர் முதலாவது படையெடுப்பை மேற்கொள்றார். ஓகேங்களா, எப்படி கொஸ்டின் கேட்கலாம், என்ன எப்படி கேட்கலாம், சமுத்திரகுப்தர் தனது முதலாவது படையெடுப்பை யார் மீது மேற்கொண்டார்? யாரு? அச்சுதர் மற்றும் நாகபாணர். ஓகேங்களா, இதன் மூலமா என்ன பண்றாரு, மேலை கங்கை சமவெளி ஃபுல்லா தன்னோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர்றாரு சமுத்திரகுப்தர். இரண்டாவது தென்னிந்திய படையெடுப்பு. தென்னிந்திய படையெடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12 அரசர்களை வெற்றி கொண்டார். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 12 அரசர்கள். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய படையெடுப்பை மேற்கொண்ட ஒரே குப்த அரசர் யாரு? சமுத்திரகுப்தா. தென்னிந்திய படையெடுப்பை மேற்கொண்ட ஒரே குப்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தா. இதை வச்சே ஒரு கொஸ்டின் கேட்கலாம், தென்னிந்திய படையெடுப்பை மேற்கொண்ட குப்த அரசர் யாருன்னு கேட்கலாம். ஓகேங்களா, அது யாருமா? சமுத்திரகுப்தர் தான். ஓகேங்களா, தென்னிந்திய படையெடுப்பு பார்க்கும்போது இவர் தென்னிந்திய படையெடுப்பு மூலம் 12 அரசர்களை வந்து பார்த்தா வெற்றி கொள்றார். வெற்றி கொண்ட பிறகு இவங்க வந்து பாருங்களேன் மேலை கங்கை சமவெளி வந்து பார்த்தா தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார், கைப்பற்றினான்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்தா 12 அரசர்களை வெற்றி கொள்றார். அந்த அரச பகுதியிலே கைப்பற்றார்னா இல்லை. ஓகேங்களா, அந்த அரசு பகுதியிலே கைப்பற்றவில்லை. மாறாக என்ன செய்யறாருன்னா தனது மேலாண்மையை, யாரு? சமுத்திரகுப்தரின் மேலாண்மையை ஏற்றுக்குங்க, என்னோட மேலாண்மையை ஏற்றுக்குங்க, எனக்கு கப்பம் கட்டும் ஒரு அரசாக, திரை செலுத்தும் ஒரு அரசாக நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு கட்டுப்பாடுகளை விதிக்கிறார். எங்க அந்த 12 அரசர்களை. இந்த 12 அரசர்கள் நம்ம என்ன சார் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகோபன். ஓகேங்களா, 12 அரசர்கள் நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, விஷ்ணுகோபன் தான் முக்கியம். விஷ்ணுகோபன் யாருன்னா நம்ம பல்லவ நாட்டு காஞ்சிபுரத்தை ஆட்சி சேர்ந்த ஒரு பல்லவ மன்னன் தான் விஷ்ணுகோபன். இந்த விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம், விஷ்ணுகோபன் பல்லவ நாட்டு அரசனான விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர். ஓகேங்களா, அப்படின்னு யாரு கேட்டாங்கன்னா யாருமா? நம்ம சமுத்திரகுப்தர் தான். ஓகேங்களா, இந்த தென்னிந்திய படையெடுப்புக்கு இன்னொரு பேர் இருக்கு. தென்னிந்திய படையெடுப்புக்கு வேற ஒரு பேர் இருக்கு, தட்சணபாதா. தென்னிந்திய படையெடுப்புக்கு தட்சணபாதா என்று வேற பேரும் இருக்கு. தட்சணபாதா என்பது தர்ம யுத்தம் சொல்லுவாங்க. தட்சணபாதா என்பது தர்ம யுத்தம் சொல்லக்கூடிய ஒரு தென்னிந்திய படையெடுப்பு தான் அவர் மேற்கொண்டார். ஓகேங்களா, இது என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் வட இந்திய படையெடுப்புல என்ன பார்க்கணும், முதல் படையெடுப்பு யார் மேல. அதுக்கப்புறம் தென்னிந்திய படையெடுப்புல 12 அரசுகளை வெற்றி கொண்டார். 12 அரசுகளை பார்க்கணுமா தேவையில்லை. அதில் யார் பார்க்கணும்னா விஷ்ணுகோபன், பல்லவ நாட்டு அரசனா விஷ்ணுகோபன் மட்டும் பார்த்தா போதுமானது. அதன் பிறகு தென்னிந்திய படையெடுப்புக்கு வேறு பேர் என்ன சார் அப்படின்னு பார்த்தா தட்சணபாதா. ஓகேங்களா, இதுதான் வந்து முக்கியமானது. அதன் பிறகு வட இந்திய படையெடுப்பு 2, 3வது நிலையான வட இந்திய படையெடுப்பு 2 வரும். வட இந்திய படையெடுப்புல என்ன சார் ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து வட இந்திய படையெடுப்பு 1ன்னு பார்த்துரும். அப்போ வட இந்திய படையெடுப்புல 2 என்ன பண்றாருன்னா 9 சிற்றரசர்களை கைப்பற்றுகிறார். 9 சிற்றரசர்களை கைப்பற்றுறார். எங்க? வட இந்திய படையெடுப்புல 2. அது மட்டும் இல்லாமல் 18 மலைவாழ் சோட்டா மற்றும் நாக்பூரி பகுதியில் வாழ்ந்த 18 மலைவாழ் இன மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றுகிறார். அந்த இன மக்களின் நாடுகளை கைப்பற்றார் யாரு? சமுத்திரகுப்தர் கைப்பற்றாரு. அண்ணா IAS அகாடமி, சாதனையாளர்களின் சங்கமம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்.